ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏவோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதாவது கொஸ்டின் எப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தமிழில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் எடுத்தோடனே. பட் வந்து நமக்கு அதுலேயே வந்து ஒரு ட்விஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்து ஜிஎஸ் பார்ட் வந்து வச்சிட்டாங்க. ஸோ வந்து ஜிஎஸும் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனா கூட நமக்கு தமிழில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கும். ஜிஎஸ்ஸே கொஞ்சம் வந்து உங்களுக்கு டஃப் தான். எல்லோரும் வந்து மாட்ரேட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க, இருந்தாலும் டஃப் தான். பிகாஸ் வந்து குரோனாலஜிக்காரில் சில பல குரோனாலஜிக்காரில் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம படித்த ஸ்கூல் புக், நம்ம சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். பட் வந்து அவங்க கேட்ட கேள்வி வந்து இது அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம சிலபஸ்ஸு தாண்டி தான் கேட்டிருப்பாங்க. இருக்குது எங்கேருந்து கேள்வி வந்து வந்துச்சுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் நம்ம பாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லாமல் சிஐசி வச்சு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் வந்து நம்ம மேலோட்டம் படிச்சிருப்போம். பட் வந்து அவங்க நம்ம அப்பாயின்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அதை வந்து இன்டெப்த்தாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வரக்கூடிய டிஎன்பிசியில் நம்ம கொஸ்டின் வந்து எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா எப்படி வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் வந்து நிஜம். எப்படி வேணால் கேட்கப்படலாம். நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கப்படுற ஒரு 40 கேள்வியோ 45 கேள்விக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம மார்க் எடுக்கணும். அதாவது 45க்கு 45 இல்லை 40 கேள்வி 75 கொஸ்டினுக்கு ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 40 கேள்வி கேட்டாங்கன்னா அந்த 40 கேள்விக்கு கரெக்டாக நம்ம எழுதணும். அதேமாதிரி 45 கேள்வி கேட்டால் 45 கேள்வி கரெக்டாக எழுதியிருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம படித்தாதான் மீதி இருக்கக்கூடிய ஒரு 20 15 கொஸ்டினோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை வச்சு நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம ஸ்கூல் புக் கன்ஃபார்ம் வந்து ஒரு 100% வந்து நம்ம தரவாக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்கூல் புக்லேயே நம்ம தவறை வந்து கம்மி பண்ணணும். டெஸ்ட் எழுதும் போது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் நிறைய போட்டிருப்பீங்க. ஸோ அங்கே எழுதும்போது நமக்கு சில பல தவறு வரும். அங்கே இருக்கிற கேட்கப்பட்ட கேள்வியோடு இங்கே கேட்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா இங்கே கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஈஸியான கொஸ்டின் வந்து ஒன்று 2 3 வச்சுட்டு ரொம்பவுமே ஈஸியான கொஸ்டின், அதாவது டிஎன்பிசிக்குள்ளே சும்மா ஒரு மேலோடம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்லாம் வச்சுக்கிட்டு மீதி கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம யோசிச்சே பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டோடு தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா, மேக்ஸ் ஓகேங்க. மேக்ஸ் வந்து மினிமம் வந்து நீங்கள் மேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 22 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து போடக்கூடிய கொஸ்டின் தான் இருந்துச்சுங்க. ஒரு 21 22 வந்து தாராளமாக போடலாம். ப்ளஸ் வந்து மென்சுரேஷன் பார்த்திங்கன்னா, மென்சுரேஷன்லேருந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 கேள்வி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மென்சுரேஷன்லேருந்து. அடுத்து வந்து ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழில் எழுதுனேன். ஸோ தமிழ் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கனாலே ஒரு 85 கொஸ்டின் கன்ஃபார்ம் போட்டுடலாம். இதுக்கு மேலே 85 கொஸ்டினுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக படித்தவங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பட் 85 வந்து எல்லாருமே, அதாவது நல்லா தமிழ் நல்லா படித்தவங்க 85 கன்ஃபார்மாக வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம கட் ஆஃப் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் எப்படியும் வந்து நிறைய பேர் 90 சொல்லியிருக்காங்க. பட் தமிழில் நான் கேட்ட அளவுக்கு நிறைய பேர் 90 சொல்லலை. இருந்தாலும் அவங்களுக்கும் ஜிஎஸ் ஒன்று தானே, மேக்ஸ் ஒன்று தான். பட் தமிழ் வந்து கொஞ்சம் டஃப் தான். ரொம்பவுமே ஈஸின்னு சொல்ல முடியாது. இங்கிலீஷும் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டஃப் தான். அவங்களும் 90 போடுற காரணம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் கம்மி, கொஞ்சம் மேலோட்டமாக கேட்டனால அவங்க ஈஸியாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் சரியாக நான் பார்க்கல. ஸோ எனக்கு அதை பற்றி தெரில. பட் தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது, கொஞ்சம் டஃப் தான். சரி, ஓகே, நம்ம கட் ஆஃப் டிஸ்கஷனில் போயிடலாம். ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். ஓகே, இதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இதுலேருந்து வந்து ஒரு +or-2 வந்து போகிறக்கான சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1-2 கட் ஆஃப் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஃபேக்காக வந்து ஒருத்தங்க நம்பிக்கை கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் ஆஃப் போட்டிருக்கேன். இப்போ இதிலிருந்து நான் இன்னொன்று கடைசி வீடியோ எண்டில் ஒன்று சொல்கிறேன். ஸோ வந்து இந்த கட் ஆஃப்லேருந்து குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இதோட அதிகமாக போகிறக்கான வாய்ப்பு கம்மி. எதனாலும் கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 170 180 கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னு சும்மா நிறைய பேர் சொன்னாங்கன்னா நீங்கள் நம்ப தேவையில்லை. எதனால் பார்த்தீங்கன்னா, தமிழில் 170 கட் ஆஃப்லாம் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 90 அடிச்சிருக்கணும், மேக்ஸில் ஒரு 23க்கு மேலே போட்டிருக்கணும், ஜிஎஸ்சில் ஒரு 50க்கு மேலே போட்டிருக்கணும். ஜிஎஸ்சில் 50-55க்கு மேலே போடுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ வந்து கட் ஆஃப் வந்து ஒரு மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க ஒரு 500 பேர் 1000 பேர் கூட போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட கம்மி தான். ஜிஎஸ்சில் வந்து ஒரு 170+ இருக்கிறதெல்லாம் ஒரு 500 பேர் 1000 பேர்லாம் கம்மி தான். ஒரு 100 to 500% தான் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா குரூப் 2A இப்போ வந்து 2 மெயின்ஸு தனித்தனி. ஸோ வந்து குரூப் 2க்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 163க்கு மேலே, அதாவது 160க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கனாலே நீங்கள் குரூப் 2க்கு வந்து எலிஜிபிளாக இருக்கிற சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் 165 சப்போஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குரூப் 2Aக்கு தேவையில்லை, குரூப் 2க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டேரெக்டாக. அதே இது குரூப் 2Aல வந்து ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 150+ இருந்தாலே கன்ஃபார்ம் கிளியர் பண்ணலாம். நீங்கள் வந்து 150+ இருந்தாலே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நான் 152 போட்டது காரணம் என்னென்னா, நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து 150 எடுத்திருந்தாங்க. அதாவது
என்னோட சர்க்கிள் இருக்கவங்க நிறைய பேர் 150 எடுத்தனால மேபி ஒரு 2 ஆர் ப்ளஸ் ஆர் 2 மைனஸ் அதிகமாக இருக்கும்னுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 2க்கு சொல்கிறேன். ஒரு 155 158க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது எல்லாமே 160ங்க. நீங்கள் கன்ஃபார்ம் 160 வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் 160 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு குரூப் 2 வந்து எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு குரூப் 2A நீங்கள் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 148க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா, அதாவது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 148க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் குரூப் 2Aக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கம்யூனிட்டி வைஸ் போடுற காரணம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து இந்த கம்யூனிட்டி எப்படி, இந்த கம்யூனிட்டி எப்படி அப்படின்னு கேட்கறனால நான் உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு கம்யூனிட்டி வைஸில் போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ப்ளஸ், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வந்து பெரிய மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்ம ஒரு ப்ளஸ் ஆர் -2 அப்படி தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர ரொம்பவுமே ஒரு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் வந்து இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. பிஎஸ்டிஎம் கேட்குறீங்க. பிஎஸ்டிஎம்னும் ஒரு ப்ளஸ் ஆர் 2 மார்க் தாங்க ப்ளஸ்ஸாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா காம்படிஷன் உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே போகுது. எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஸோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அவங்க வந்து அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் டேரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து 150 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா குரூப் 2Aக்கு கன்ஃபார்மாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 160 to 65 ப்ளஸில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் குரூப் 2க்கு வந்து கன்ஃபார்மாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். குரூப் 2A வேணும்னா நீங்கள் வந்து 148லேருந்து 150 ப்ளஸ் இருக்கணும் கன்ஃபார்மாக. அதே மாதிரி 140 இருக்கிறவங்களுக்கும் சான்சஸ் அவுட் சைட் சான்ஸ் கன்ஃபார்மாக இருக்குங்க. ஒரு 143 145 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிசியில் நீங்கள் முழுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ப்ளஸ் எனக்கு வந்து இப்போ வந்து நம்பிக்கை இல்லை, நான் அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நான் ஹோப் கொடுக்கல. நீங்கள் வந்து இன்னும் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து டிஎன்பிசி தான் படிக்க போகிறேன் அப்படின்னு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க ஒரு 143 145 எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குரூப் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அதுக்கு சான்சஸ் வந்து ஒரு அவுட் சைட் சான்சஸ் கன்ஃபார்மாக இருக்குது. பிகாஸ் வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சான்ஸ் அதிகம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸில் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இதான் வந்து நான் போட்டிருக்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அதாவது நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் அனலைஸ் பண்ணி, அதாவது இந்த மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொஞ்சம் அதிகம், அதனால வந்து நான் போட்டிருக்கேன். எஸ்டி பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? குரூப் 2Aக்கு நீங்கள் 145க்கு ப்ளஸுக்கு மேலே எந்த ஒரு கம்யூனிட்டி இருந்தாலும் உங்களுக்கு அவுட் சைட் சான்ஸ் கன்ஃபார்மாக இருக்குங்க. நான் வந்து இருந்தாலும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஹோப் கொடுக்க வேண்டாம் அப்படின்காக தான் நான் வந்து எல்லாரும் நான் சொன்னதை நினச்சி நம்பிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 மார்க் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். பட் வந்து நீங்கள் 145 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் குரூப் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும். இப்போ அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்தோட மார்க் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அதில் உங்களுக்கு கிளியராக கட் ஆஃப் வந்து டிஸ்கஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.